தாவேக சார்பில் நடைபெற்று வரக்கூடிய கல்வி விருது வழங்கும் விழாவில் அதன் தலைவர் விஜய் மாணவர்கள் மத்தியில் பேசும் பொழுது நீட் தேர்வு என்பதே உலகம் அல்ல என்று அவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்களில் அரசியல் கலந்தும் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். பணப்பட்டுவாடா முழுக்க முழுக்க அரசியலை மாற்றுவதாகவும் பெரியாருக்கே சாதிச்சாயம் பூசப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசை விமர்சித்திருந்த அவர் தமிழகத்தில் தேர்தல் நடைமுறையையும் விமர்சித்து பேசியிருக்கிறார். ஜனநாயக கடமையை ஒவ்வொருவரும் ஆற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டு பேசிய அவர் இதுவரை ஊழல் செய்யாதவர்களை தேர்வு செய்ய ஊக்கப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இதுகுறித்து விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். தற்போது காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜயனுடைய இந்த பேச்சுல மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய செய்திகள் இருந்தாலும் அரசியல் கலந்த செய்திகளும் இருக்கிறது. இதுவரை ஊழல் செய்யாதவங்களை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. இதை எப்படி பார்க்கலாம்? இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அவர்களுடைய அங்கங்களாக இருக்கின்ற அந்தந்த மாநிலத்தில் இருப்பவர்கள் மகாராஷ்டிரா தேர்தலை பார்த்தோம், ஹரியானா தேர்தலை பார்த்தோம், புதுடெல்லி தேர்தலை பார்த்தோம், எல்லா தேர்தலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் சொல்ற வண்டியா பணத்தை எடுத்து குட்டுறவங்க இந்த தேசம் முழுவதும் பரவி விரிந்து பறந்து இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இரண்டாவது ஒண்ணு சொல்றாரு அவரு, இது மாதிரி நல்லவர்களை தேர்ந்தெடுங்கன்னு. சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது, சாதி மதத்தை விட ஒரு மிகப்பெரிய நோய் எதுவும் இல்லைன்றாரு. இன்னைக்கு சாதியும் மதத்தின் பேரில் அரசியல் செய்யற ஒரே ஒரு கட்சி பாஜக. அதுக்கு தமிழ்நாட்டிலையும் சில கட்சிகள் துணை போயிட்டு இருக்கு, தெரியாமையும். இப்போ ஒரு கட்சியா யாரோடலாம் கூட்டணி வச்சிருக்காங்களோ அந்த கூட்டணி கட்சியெல்லாம் உடைச்சி சின்ன பின்னமாக்குறாங்க. அது மகாராஷ்டிரால நடந்தது, பீகார்ல நடந்தது, டெல்லியில நடந்தது, எல்லா மாநிலத்திலயும் நடந்துட்டு இருக்கு. இப்போ உச்சபட்சமா தமிழ்நாட்டுல ஒரு கட்சியில நல்லா நடந்துட்டு இருக்கு. அவங்கள சொல்றாங்களா யார சொல்றாங்கன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும், நல்லாட்சி செய்பவர்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும், அதில் மாற்று கருத்து கிடையாது. மக்களை விட தீர்மானிக்கிற சக்தி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. மக்களே மகத்தான சக்தி, அவர்கள் தீர்மானிப்பாங்க. அது தாவாக்க தலைவர் சொல்லிதான் தீர்மானிக்கணும் கிடையாது. கடந்த காலம்லாம் பார்த்துட்டு இருக்கோம், பெரிய ஜாம்பவான்லாம் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. சாதாரண குப்பனோ சுப்பனோ அடையாளம் தெரியாதவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு. தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு வாக்காளர்களும் அவ்வளவு ஈஸியா யாரிடையும் ஏமாந்து போயிட மாட்டாங்க. ஆகையால ரொம்ப கவனமா எச்சரிக்கையா யார் நம்மை ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்வார்கள். நன்றி திரு செல்வ பெருந்தகை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.